இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வானமன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு முறை தகப்பனார் ஒருவருடைய கரங்களை பிடித்து கொண்டு சிறுவன் ஒருவன் கடை தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தான். தகப்பனை பார்த்து அவன் கண்களில் காண்கின்ற ஒவ்வொன்றையும் அது என்ன, இது என்ன என்று கேள்விகளை கேட்டு தகப்பனாரிடம் தகவலை அறிய விரும்பினான். அவ்விதமாக ஒவ்வொன்றையாய் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது மிகவும் பொறுமையாய் தகப்பனார் அனைத்திற்கான பதிலையும் கொடுத்தார். தொடர்ந்து கேட்டான், நாம் பார்க்கிற இவைகளெல்லாம் யார் உண்டாக்கினது? இதை உண்டாக்குவதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து தகப்பனார் சொன்னார், கடவுள்தான் இதை உண்டாக்கினார். கடவுள் தனது விருப்பத்திற்காகவும் தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீயும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், மரம் செடிகளாகட்டும் அனைத்தையும் அவர்தான் உண்டாக்கினார் என்று மகிழ்ச்சியோடு கூட தன் மகனுக்கு விவரத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஏதோ மிகப்பெரிய கேள்வி கேட்கிறது போல, அப்பா இந்த மண்புழு இருக்கிறதே, இந்த மண்புழுவை ஆண்டவர் ஏன் உண்டாக்கினார்? அதில் என்ன அப்படி என்று கேட்டபோது தகப்பனார் சொன்னார், மகனே, மண்புழுவை உழவர்களின் தோழன் என்று சொல்லுவார்கள். அது விவசாயத்திற்கு மிகவும் பிரயோஜனப்படுகிற ஒன்று. நாம் அற்பமாய் நினைக்கின்றோம், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றும் கருதுகின்றோம். இது விவசாயத்திற்கு பிரயோஜனப்படுகின்ற ஒன்று. இப்படியாய் ஒவ்வொன்றாய் அவன் கேள்வி கேட்க கேட்க அனைத்திற்கும் பதிலை கொடுத்து கொண்டிருந்த இந்த தகப்பனார் சுருக்கமாக சொன்னார், நாம் பார்க்கிற அத்தனையுமே ஆண்டவரை புகழ வேண்டிய கடமையும் கட்டாயமும் உண்டு. எல்லா நிலைகளிலும் இவைகள் படைப்புகளெல்லாம் ஆண்டவரை புகழ வேண்டியவைகளும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியவைகளுமே என்று சொல்லி அவர் முடித்தார். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பணியை தான் செய்ய வேண்டும் என்றும் சொல்லி முடித்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருக்கிற படைப்புகள் நாம் பார்க்கிறவைகளாகட்டும் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலங்களாகட்டும், ஒவ்வொரு நிலைகளாகட்டும், எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவரை உயர்த்த, ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அநேகர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, இன்னும் சிலரை பார்ப்போமானால் ஆபத்து என்று வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்போம். மனிதருடைய மனநிலைகள் பலவிதங்களில் இருக்கிறது. சிலர் மகிழ்ச்சியாய் இருக்கும்போதும், சிலர் துக்கமாய் துயரமாய் இருக்கும்போதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனால் சங்கீதக்காரன் மிகவும்
தன் வாழ்க்கையில் நேர்த்தியாய் சிலவற்றை விளங்கி கொண்டவன் சொல்லுகிறான், எல்லா காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். மகிழ்ச்சியான நேரத்தில் மாத்திரமல்ல, துன்பம், துயரம், நெருக்கங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போதும் கூட நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாடல்களை ஒருவேளை நாம் பாடலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று பாடல்களை பாடுவோம். உண்மையில் துக்ககரமான நிகழ்வுகள் நம்முடைய குடும்பத்தில் வரும் பொழுது நாம் அப்படி செய்வோமா? அப்படி செய்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. நாமோ துக்கமான ஒரு சூழ்நிலைகளில் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரை பழி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் எனக்கு எப்போதும் இப்படிப்பட்ட தீமையைத்தான் செய்வார் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நம்மை கொண்டு ஒவ்வொரு பணிகளை அவர் வைத்திருக்கிறார். யோபுவின் சரித்திரத்தை ஒருவேளை நீங்கள் அறிந்திருந்தால் நன்றாய் புரிந்திருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் நசுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பொருளாதாரம் அத்தனையும் தொலைந்து போய்விட்டது. பிள்ளைகள் மரணித்து விட்டார்கள். சரீரத்தில் வியாதியும் வந்துவிட்டது. மிகவும் கைவிடப்பட்ட நிலை. அவருடைய மனைவி சொல்லுகிறாள், இன்னமும் ஏன் வாழ வேண்டும்? தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடலாமே என்று சொன்னபோது அவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான், தேவனிடத்தில் நன்மையை பெற்று நான் தீமையையும் பெற வேண்டாவா என்று கேட்கிறான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மனநிலைத்தான் நமக்கு அவசியம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே யோபு. இதுபோல எல்லாவற்றிற்காகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதிப்பதற்காக, ஸ்தோத்தரிப்பதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைக்காக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அதிலும் விசேஷமாக எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையிலும் கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நேராக, கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நாள் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறபடியினாலும் ஆலய ஆராதனையில் பங்கெடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு துரிதமான உணர்வோடு கூட நாம் இருக்கிறபடியினாலும் நாம் இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் எப்போதும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக மாற வேண்டும். ஜெபம் செய்வோமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய கருணை, உம்முடைய காருண்யம் அனைத்தும் சிறந்தது. கர்த்தாவே, எங்களை நினைத்தருளும். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதிப்பதற்காகவே நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். உலகத்தில் நாங்கள் பார்க்கிற எல்லா ஜீவராசிகளையும் நீர் படைத்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. விசேஷமாய் மனிதர்களாகி எங்களை படைத்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய பரிசுத்தமான இரத்த கோட்டைக்குள் நீர் எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, மன்றாடுகிறோம். பரம தகப்பனே, நீர் அவண்ணமாய் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, காலையில் நாங்கள் ஆராதனையில் பங்கெடுக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்கள் உம்மை தொழுது கொள்ளட்டும். எங்கள் பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கட்டும். எங்கள் சந்ததியார் உம்மை ஆண்டவரே பின்பற்றி வருவதற்கு எதுவாய் நீர் நடத்துவீராக. நாங்களோ, எங்கள் சந்ததியோ உம்மை மறுதலித்து விடாதிருக்க என் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும்
என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் தேசம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா திருச்சபை ஆராதனைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து ஆராதனைகள் மூலமாகவும் உம்முடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கிருபையின் பொற்கர மாத்திரம் எங்களை மூடட்டும். எல்லா ஆராதனைகளிலும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் வெளிப்படட்டும். தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை ஜனங்கள் உணரட்டும். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்கிறவர்களாக நீர் எங்களை நிறுத்தும் என்று மன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த புதிய வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான தம்முடைய பிள்ளைகள் துவங்குகிற இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு ஆண்டாய், சமாதானம் நிறைந்த ஒரு ஆண்டாய், சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கட்டும் என்று எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தருளும் கர்த்தாவே. குடும்ப அமைதி இல்லாமல் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளோடு கூட வாழ்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களிலும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. இதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பல நிலைகளிலும் பாதிக்கப்படுகிறது என்பதை சற்றும் உணராமல் இருக்கிறவர்களும் உண்டு ஆண்டவரே. பிள்ளைகள் நலனை கருத்தில் கொண்டு கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் இருக்கிற கசப்புணர்வுகளை எல்லாம் அகற்றிவிட்டு கணவன் மனைவி நீர் இணைத்தது நோக்கத்தை விளங்கி கொண்டவர்களாய் வாழ எல்லா வெறுப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு ஒரே குடும்பமாய் ஒரே உணர்வுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நீர் கிருபை கொடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாய் பல்வேறு வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே. கர்ப்பஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்திருந்த போது நீர் ஏற்ற காலத்தில் நீர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும், தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். எல்லா தீமைகளுக்கும் எல்லா விக்னங்களுக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி நடத்துவீராக. சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, பல்வேறு பயணங்களில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயண பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. தங்கள் வாகனங்களை இயக்கி தங்கள் வாகனங்களில் பயணிக்கிற அனைவருக்காகவும் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு மாத்திரமே அவர்களை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணத்தை கொடுத்து நீர் நடத்துவீராக. தொலை நாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உழைக்கச் சென்றவர்களும் பிழைக்கச் சென்றவர்களும் உண்டு, படிக்கச் சென்றவர்களும் உண்டு. இப்படியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே, மன்றாடுகிறோம். இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே, விவசாயம் செய்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், வியாபாரம் செய்கிறவர்களையும் நினைக்கிறோம், கூலி வேலை செய்கிறவர்களையும் நினைக்கிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களையும் கூட உம்முடைய முகத்திற்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. ரட்சகா, தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. போதுமான வருமானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் நிழலில் மறைத்து கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற கிருபையையும் கொடுத்து நீர் நடத்தும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எங்களையும் தாழ்த்தியும் கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வான மன்னா என டைப் செய்து 9443384653 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.